ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போதைய மனிதர்களுடைய டிஎன்ஏவில் 20% இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமான மூதாதையர்களிடமிருந்து வந்ததாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்காங்க. மனிதர்களுடைய மரபணு ஒரு சிக்கலான வரலாற்றை கொண்டிருக்கு. இது தொடர்ந்து பல்வேறு ஆச்சரியங்களை வெளிப்படுத்துது என ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதன்படி நம்முடைய டிஎன்ஏவில் 20% மர்மமான மூதாதையர்களிடமிருந்து வந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு மனித பரிணாமத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை சொல்கிறது. இது நம்முடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துடைய வளர்ச்சி குறித்தும் பல்வேறு புதிய கேள்விகளை எழுப்புவதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்றைய நவீன மனிதர்கள் இதுவரைக்கும் அறியப்படாத பண்டைய மூதாதையர்களின் டிஎன்ஏவை பகிர்ந்து கொள்கிறார்கள் என சமீபத்திய ஆய்வு ஒன்று சொல்லுது. சுமார் 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் இந்த குழுவிலிருந்து பிரிந்ததாக நம்புகிறார்கள். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இது மீண்டும் இணைந்து கலந்துள்ளதாகவும் சொல்கிறார்கள். இந்த மரபணு பரிமாற்றம் நம்முடைய மூளையின் செயல்பாட்டை மாற்றியமைத்து நம்முடைய அறிவாற்றல் திறன்களுக்கு பங்களித்திருக்கலாம் என சொல்லப்படுது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மரபணு தரவுகளை பகுப்பாய்வு செய்ய ஒரு புதிய முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இத கோப்ரா என சொல்றாங்க. இந்த முறையானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வுகளை மறுகட்டமைக்க உதவுது. இந்த ஆய்வின் மூலமாக இப்போதைய நவீன மனிதர்கள் 2 முக்கிய மூதாதையர்கள் குழுக்களிலிருந்து வந்தவர்கள் என சொல்கிறது. இந்த குழுக்கள்ல ஒன்று காலப்போக்கில் அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து அழிந்து போயிருக்கலாம் என சொல்லப்படுது. மனித நுண்ணறிவை வடிவமைப்பதில் அந்த சிறிய குழுவின் மரபணுக்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் இப்போ கருதுவதா சொல்லப்படுது. மனித பரிணாமம் என்பது எளிமையாக ஒரே நேர்கோட்டில் நடைபெற்ற செயல்முறை அல்ல என சொல்கிறார்கள். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீண்டும் மீண்டும் மாறுபட்ட மரபணு கலவையின் கூட்டு என சொல்கிறார்கள். இப்படி அறியப்படாத அந்த மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது பற்றி இன்னும் உறுதியாக தெரியவில்லை எனவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இது ஹோமோ எரக்டக்ஸ் அல்லது ஹோமோ ஹைடல்பர்கென்சிஸின் வெவ்வேறு குழுக்களாக இருக்கலாம் எனவும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். உயிரினங்களுடைய பரிணாமம் என்பது ஒரு சிக்கலான தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்முறை. நம்முடைய மரபணுவின் கடந்த காலங்களை புரிந்து கொள்வதற்கு அதிக நேரமும் கூடுதல் ஆராய்ச்சியும் தேவைப்படுகிறது என சொல்கிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆராய்ச்சிகளின் முடிவுகள் மூலமாக நம்முடைய மனித தோற்றம் எப்படி இருந்தது, இன்று நாம் எப்படி மாறியிருக்கிறோம் என்பதை ஆராய்வதற்கான பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். வருங்காலங்களில் இப்படிப்பட்ட ஆய்வுகள் நம்முடைய மனித தோற்றம் எப்படி இருந்தது என்பதை சொல்லும் எனவும் சொல்கிறார்கள்.